Hello friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். டின் டூனா பயன்படுத்தி வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு பார்ட்டிக்கோ இல்ல நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அதுக்கு அப்புறம் கிட்ஸ்க்கு கூட நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வாங்க என்னங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுல பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ரோனி ஆட் பண்றேன். மேக்ரோனிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் கிடைக்கும்ல, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வரணும். டின் டூனாவை இந்த மாதிரி பேக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் இருக்குது வாங்கியிருக்கேன். இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும் நம்மளுக்கு. இப்போ இதோட ஒரு பழுத்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து ரா ஃப்ளேவர் நல்லா போகணும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா ரா ஃப்ளேவர் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இந்த தக்காளியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். இப்போ இது வதங்கும் போதே கொஞ்சமாக குடமிளகாவையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ட்ரை கலரில் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம். தக்காளி எல்லாம் வதங்குறப்ப உங்களுக்கு அந்த குடமிளகாவும் சேர்ந்து வதங்கிடும் பாருங்கள். இப்போ நல்லா அந்த தக்காளியோட அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டூனா எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த டின் டூனாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை வந்து டின்னர் கூட செய்யலாம். இல்லை நீங்கள் கிட்ஸு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே சோயா சாஸ் கொஞ்சமாக, கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றலாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேக வச்ச மேக்ரோனி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மேக்ரோனியோட சேர்ந்து இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஓரிகானோ ஆட் பண்ண போகிறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே பிளாக் பெப்பர் கொஞ்சமாக. சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட டின் டூனா மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட டின் டூனா வச்சு சூப்பராக பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.